கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு நமக்கு துணி வந்து கம்மியாக இருக்கும், சைடில் வந்து தையல் போடுற அளவுக்கு துணி பத்தாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சைடில் நம்ம பட்டி ஏற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மெயின் கிளாத் அண்டு லைனிங் இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு ஒட்டு தையல் ஓட்டிட்டு ஒரு இந்த மாதிரி படிமான தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறமா பட்டியை ஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம துணியை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஷேப்கே நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பட்டி துணியை ஜாயின் பண்ணிவிட்டு தையல் போடலாம். இது போல் நாம் துணியை பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தையல் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி தையல் வந்து கீழே பார்த்து பட்டியோட துணியை நம்ம ஜாயின் பண்ணலாம். இது போல் நாம் பீஸ் வந்து துணி கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒட்டு போட்டு படிமான தையல் அடித்து பட்டியை அடிச்சுட்டு பட்டியோட தையல் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வைக்கும் பொழுது இந்த ஷேப் கப்போட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும்.